ஓம் சாய்ராம். இனிய காலை வணக்கம். ஒரு 4 சோம்பேறிங்க இருந்தாங்களாம். ஒருத்தன் பேர் கால் சோம்பேறி, அடுத்தவன் அரை, 3வது ஆள் முக்கா சோம்பேறி, 4வது ஆள் முழு சோம்பேறி. இவங்க 4 பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு கோயில் திண்ணையில் போய் ரொம்ப அழுத்து சலித்து படுத்துட்டாங்க. அந்த கோயில் குருக்கள் நட சாத்திட்டு வெளியில் போகும்போது கேட்டாராம்மா, ஏன்பா இப்படி சோர்ந்து போய் படுத்துருக்கீங்களே அப்படின்னு. இவங்க சொன்னாங்களாம், என்ன பண்ணுறது, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு அப்படின்னு. அவர் பரிதாபப்பட்டு அரிசி பருப்பு ஒரு சட்டி எல்லாம் கொடுத்து, சரி சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இவங்கக்கிட்ட பொருள் எல்லாமே இருக்குது. அடுப்பை பற்ற வைக்கணும், ஆனால் தீப்பெட்டி இல்லை. போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும் இல்லையா? அங்கே மெதுவாக அந்த முழு சோம்பேறி ஆரம்பித்தானா முக்கா சோம்பேறியை பார்த்து, டேய் நீ போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வந்துடு, அப்புறம் சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு. முக்கா அரைகிட்ட சொல்லியிருக்கான், அரை கால்கிட்ட சொல்லியிருக்கான். கால் பார்த்துருக்குறான், வேறு ஆள் இல்லை அப்படின்னோடனே அவன் திரும்ப முழு சோம்பேறிட்ட அதே வேலையை சொன்னான். இப்படி இவங்க திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம 4 பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம். 4 பேரும் பேசாமல் இருக்கணும். யார் முதல்ல பேசுகிறாங்களோ அவன் போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு போட்டி வச்சுக்கிட்டு பேசாமல் படுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த குருக்கள், சரி நம்ம எல்லாம் கொடுத்துட்டு வந்தோமே, இவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தையெல்லாம் கழுவி வச்சுருப்பாங்க, நம்ம உள்ளே எடுத்து வச்சுருவோம் அப்படின்ட்டு வந்திருக்கிறாரு. பார்த்தா இவங்க பேசாமல் படுத்து கிடக்கிறாங்க. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, உயிரோடு தான் இருக்கிறாங்களா செத்துக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. கவனித்து பார்த்துருக்காரு, அசையாமல் படுத்து வந்திருக்காங்க. அசைஞ்சால் ஏதாவது பேச்சு கொடுத்து அவருக்கு பதில் சொல்ல வேண்டி வந்துடுமே அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்னு அவர் குருக்கள் பயந்து போயிட்டாராம். நம்ம கொடுத்த பொருளில் தான் ஏதோ கெட்டு போயிருந்து இவங்க செத்து போயிட்டாங்க போல இருக்கு, நம்மளை எவனாவது பிடிச்சிட்டு போயிடக்கூடாது போலீஸ் கீலீஸ் வந்து, நம்ம பேசாமல் இவங்கள ஒரு குழியை தோண்டி உள்ளே போட்டு மூடிடுவோம் அப்படின்னு கோயிலுக்கு பின்னாடி கிடந்த ஒரு குழிக்குள்ளே 4 பேரையும் இழுத்து கொண்டு போய் போட்டு மண் அள்ளி போட்டு மூட ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி மூடும்போதும் இவங்க பேசாமல் இருந்திருக்காங்க. அந்த மண் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக ஒருத்தன் வயிற்றில் ஓங்கி மிதிச்சிட்டாரான். மிதித்த உடனே அவன் அம்மான்னு கத்தியிருக்கிறான். அவன் கத்தின உடனே மீதி 3 பேரும் எந்திரிச்சு, நீ தான் முதல்ல பேசுன, போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வா அப்படின்னாங்களாம். குழிக்குள்ளே இறந்துவங்க 4 பேரும் எந்திரிச்சதை பார்த்தோன்னே அந்த குருக்கள் இது ஏதோ பேய் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஓடிட்டார். அது வேறு விஷயம். நாட்டில் நம்ம மக்களும் இப்படித்தாங்க இருக்கிறாங்க. உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு யார் என்ன இலவசமாக கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொடுக்குறவங்க குழிக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க அப்படிங்கிறத மறந்து போய்